ஐடென்டிஃபை. பெரும்பாலும் மலையாள படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஜானரில் சைக்காலஜிக்கலாக பேஸ் பண்ணி நம்மகிட்ட வந்து ஒரு மைண்ட் கேம் வந்து ஆடுவாங்க. இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு ஜானரான ஒரு படம் தான். ஒரு கொலை பண்ணுறாங்க, ஹீரோ வில்லன் ஒரு கேரக்டர் ரோல். இதில் வந்து கேரக்டர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி கொலை பண்ணது யாரு, அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பென்சில் ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைவாங்க. Sketchingல context is very important. I know this is hard, but I really need some details. அவங்க பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல ஹீரோ யாரு வில்லன் யாரு அப்படின்ற ஒரு மைண்ட் கேமான ஒரு த்ரில்லர் தான் இந்த ஐடென்டிஃபை படம். டிவோனா தாமஸோட ஆக்டிங் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்குள்ள வந்து ஒரு ஈவில் மோடு இருக்குங்க. அதுவும் வந்து இந்த வில்லன் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஷேட்ல வந்துட்டு அவருடைய லுக் வைஸும் சரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வந்து பயங்கரமா இருந்துச்சு. இவர் கரெக்டா நல்லா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு ஹீரோவான ஒரு ஆர்டிஸ்ட், வில்லனான ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸா வந்து படத்தை வந்து நல்ல ஸ்கிரிப்டை நல்லா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா வந்து இருப்பாரு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் முன்னாடி இருந்த எல்லா படங்களையும் பாருங்க, இப்போ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தோணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. கரெக்டா இவர் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு. ஒரு படத்துல ஒரு வில்லன் இருக்கான், அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கரகர குரல்ல பேசுவான், ஆள் 6 அடி உயரமா ஒயிட்டா இருப்பான், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ ஷூட் பண்ணி வந்து மிரட்டுவான், பெண்கள்கிட்ட வந்து அபியூஸ் பண்ணுவான். இந்த மாதிரியான கேரக்டரா தூக்குறா வினயன் அப்படின்னு சொல்லி வினயை தூக்கி போட்டுறாங்க. எதுக்குதான் இந்த மனுஷனை போட்டு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து பிளே பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல எங்க அண்ணன் வினயை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா கேட்கிறேன், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. திரிசா அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினை தாண்டி இவங்க கேரக்டர் தான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். படம் முழுக்க வந்து டிராவல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். மலையாளத்துல வந்து இந்த மாதிரியான கேரக்டர் ரோல்ஸ் பிளே பண்றதுன்னு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தமிழ்ல இருந்து இங்க இருந்து ஒரு ஆள் போய் வந்து பிளே பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விதமான விஷயமா தான் நான் பாக்குறேன். இல்ல நான் இங்க இருந்து பிறமொழி படங்கள் நடிச்சாலும் நான் வந்து ஹீரோனா தான் நடிப்பேன் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல இல்லாம இப்படி ஒரு கேரக்டர் ரோலை பிளே பண்ணி நடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸுக்கும் சரி இவங்களை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். திரிசா அவர்கள் ரோல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டன்னான ரோல். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம அதிகமா பார்த்த நிறைய த்ரில்லர் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் ஒரே ட்ராக்ல வந்து போய்கிட்டே இருக்கும். ஒன்னு லீனியரான ஒரு ஸ்கிரீன் பிளேல போகும், இல்ல நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேல வந்து போகும். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அந்த முடிச்சை வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு ரிவீல் பண்றாங்க, இன்னொரு முடிச்சு போட்டு வைக்கிறாங்க, அப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப அதை ரிவீல் பண்றாங்க. அப்படின்ற ஒரு மூமெண்டோடய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் லைன்ல வந்துட்டு ஒரு வேவ்லயே வந்து இந்த ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு 20 மினிட்ஸ் சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு 20 மினிட்ஸ் என்ன இந்த சீன் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப டல்லா போய்கிட்டே இருக்கே, படம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணலாம். இன்னொரு போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓ இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு, இந்த ட்விஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். நீங்களும் பாருங்க. எனக்கு இந்த த்ரில்லர் படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்றவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அந்த த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு படமா இருக்கும். இல்ல எனக்கு இந்த மாதிரியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் வந்து விறுவிறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்லோவா போகுது, திடீர்னு ஃபாஸ்டா போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் வந்து கொடுக்கும். தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேருக்குமே வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேஷனோட பார்க்கும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.